எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த விஷயத்துல அவரு வீக் தான். செந்தில் பத்தின சீக்ரெட்ட சொன்ன மனைவி. நடிகர் செந்தில் 80கள்ல 90கள்ல முன்னணி காமெடி நடிகரா வலம் வந்தவரு. கவுண்டமணி கூட சேர்ந்து அவர் செஞ்ச காமெடிகள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவுல இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால அதிகமா கொண்டாடப்படுது. செந்திலோட உடல் மொழியும் அவரோட டயலாக் டெலிவரியும் பாமரத்தனமா இருந்ததன் காரணத்தினாலேயே அவரு பெரும்பாலானவங்களால ஏத்துக்கப்பட்டாரு. இந்த சூழல்ல அவர் பத்தி அவரோட மனைவி பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஒரு கோயில் இரு தீபங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலமா சினிமாவில சின்ன கேரக்டர்ல தோன்றினாரு செந்தில். அதைத் தொடர்ந்து கிளிஞ்சல்கள், மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, கோபுரங்கள் சாய்வதில்லை மாதிரியான பல படங்கள்ல வாய்ப்புகள் கிடைச்சது. இருந்தாலும் அவர் எதிர்பார்த்தபடியான பேரு செந்திலுக்கு கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழல்ல மலையூர் மம்புட்டியான் படத்துல நடிச்சதன் மூலமா ரொம்ப பெரிய வெளிச்சம் கிடைச்சது அவருக்கு. அதுக்கப்புறமா கவுண்டமணி கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரு செந்தில். 2 பேரோட காம்போவும் அதிரி புதிரியா ஹிட் அடிச்சது. வைதேகி காத்திருந்தால், கரகாட்டக்காரன், சின்ன கவுண்டர் அப்படின்னு அவங்க நடிச்ச ஏராளமான படங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரைட். கவுண்டமணி ஒரு பக்கம் செந்தில கவுண்டர் அடிக்கிறதும், உடல்ல அடிக்கிறதும் அப்படின்னு இருந்தாலும், செந்தில் எந்த ஈகோவும் பார்க்காம நடிச்சு ஸ்கோர் பண்ணாரு. செந்திலோட பலங்கள்ல ஒண்ணே அவரோட வெகுளித்தனமான பேச்சும், முகமும் தான். ஊர்க்காரர் ஒருத்தர் நடிக்கிறது மாதிரி இருக்கும் அவரோட நடிப்ப பார்த்த ரசிகர்களுக்கு. அவர தங்கள்ல ஒருத்தராவே ஏத்துக்கிட்டாங்க ரசிகர்கள். முக்கியமா கவுண்டமணி கிட்ட அவர் கேட்கக்கூடிய சந்தேகங்கள், அப்பப்போ கவுண்டமணிய காண்டாக்கும்படியான வசனங்கள் எல்லாமே சிரிப்பு சரவெடிய பத்த வச்சுச்சு. அதே மாதிரி கவுண்டமணியும் செந்திலும் பிரிஞ்சு சில படங்கள்லயும் நடிச்சாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி காமெடிகள் ஹிட் ஆகல. அதனால மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள் குறைஞ்சதன் காரணமா சினிமாவில இருந்து ஒதுங்கினாரு. பின்னாடி பல வருஷங்கள் கழிச்சு தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. கடைசியா லால் சலாம் படத்துல நடிச்சிருந்தாரு செந்தில். படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிய பெறல. சூழல் இப்படி இருக்க செந்திலோட மனைவி கொடுத்த பேட்டி ஒண்ணுல அவங்க பேசின விஷயங்கள் நிறைய பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. எங்களோட கல்யாணத்தப்பதான் எங்களோட ஊர்ல பெண் பார்க்கக்கூடிய படலமே ஆரம்பிச்சது. அது வரைக்கும் சொந்தத்துக்குள்ளேயே தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்க. என்னோட கணவர் கோடிக்கணக்கான ரூபாயில சம்பாதிச்சிருந்தாலும் கூட அவர் பண விஷயத்துல கொஞ்சம் வீக் தான். சொல்லப்போனா அவருக்கு பணத்தை என்ன கூட தெரியாது. எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சுக்குவேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் அவரோட அப்பா என்கிட்ட அவன் பண விஷயத்துல ரொம்பவுமே வீக். அதனால நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து சம்பளம், வருமானம் அப்படின்னு எல்லாத்தையுமே நானே கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆனா யாருக்காவது உதவி செய்யணும், நலிஞ்ச கலைஞர்களுக்கு பொருளுதவி செய்யணும் அப்படின்னா மட்டும் சம்பளத்துல பாதிய வச்சுக்கிட்டு மீதிய என்கிட்ட குடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்திலோட மனைவி பேரு கலைச்செல்வி அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.